இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து ஹல்லேலூயா நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின்படியாக சொல்லுகிறது, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமென். அன்பானவர்களே, தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அவருடைய மகிமையின் படைப்பாக சிருஷ்டியாக தேவன் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். இந்த நாளும் தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் ஒரு வசனம் சொல்லுகிறது, பிற்பாடு மகிமை உண்டாகும். மகிமைக்கு முன்னாடி ஏதோ ஒன்றை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். தேவன் மகிமைப்படுத்தின எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மகிமைக்கு முன்னாடி ஒரு காரியத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே 7வது வசனம் சொல்லுகிறது, பாபிலோன் குமாரத்திடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். முதலாவது ஹல்லேலூயா. அப்ப முதலாவது ஏதோ ஒன்றிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கான பலன், அதற்கான கட்டளை, அதற்கான அனுகூலம் மீட்கமே அருளப்பட்டு இருக்கிறது. பாபிலோனிடத்தில் சிறைப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களுக்கு பாபிலோனை விட்டு ஜெருசலேமுக்கு போகும்படியாக கட்டளை கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அதற்கு தேவையான சகலத்தையும் ராஜ கட்டளையின்படியே கொடுக்கும்படியாக ராஜ கட்டளையும் இருக்கிறது. இங்கிருந்து புறப்பட்டு போவதற்கு, அங்கே போய் ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான சகலத்தையும் தடையில்லாமல் கொடுக்கும்படியாய் ராஜ கட்டளை பிறந்திருக்கிறது. ஆனாலும் பாபிலோனிடத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளாமல் தங்களை பாபிலோனுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்த ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீ விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தை ஜெயித்து எழுந்தவராய் பிதாவின் வலது பார்சத்தில் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். அன்பானவர்களே, இன்னும் நாம் உலகத்துக்கு அடிமையாய், பாவத்துக்கு அடிமையாய், மனிதர்களுக்கு அடிமையாய், ஏதோ ஒரு கிரியைக்கு அடிமையாய், ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையாய் இருந்தால் நம் வாழ்க்கையில் மகிமை உண்டாவது கடினமே. ஆண்டவர் சொல்றாரு, அதிலிருந்து விடுதலையாவதற்கான கிரயத்தை நான் செலுத்திவிட்டேன், அதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டாகிட்டு, அதற்கான கிருபை ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் பாபிலோனிடத்தில் அடிமையாய் கிடப்பது போல உலகத்துக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் நோய்க்கும் தரித்திரத்துக்கும் பொய்க்கும் களவுக்கும் ஏமாற்றுக்கும் அடிமையாய் கிடந்தால் ஹல்லேலூயா, மகிமை உண்டாவது கடினமே. இதனால் தேவன் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறபடினால தேவன் நம்மோடு பேசுகிறார். நம் வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படாதபடிக்கு ஏதோ ஒன்றிடத்தில் நாங்கள் அடிமையாய் கிடப்போமாக இருந்தால், அல்லது நம்மை விடுவித்துக் கொள்ளக்கூடாதலாய் இருப்போமாக இருந்தால் மகிமையை கண்டடைவது மிகவும் கடினமே. அன்றைக்கு பாபிலோன் இடத்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ விடுவித்துக் கொள், ஏன்னா உனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டாகிட்டு. ராஜ கட்டளை. ராஜா சொல்றான், போறவங்க எல்லாம் நீங்க போகலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமே பாவத்துக்கு அடிமையாய் கிடந்து கொண்டு, நாமே உலகத்துக்கு அடிமையாய் கிடந்து கொண்டு கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது. அன்பானவர்களை, கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது, பழி செலுத்தப்பட்டாகிவிட்டது. கிருபை மகா பரிசுத்தலத்திலிருந்து புறப்பட்டு வந்து நாம் எல்லாரும் மேல் இன்றைக்கு ஆளுகை செய்கிறது. இன்னும் ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருப்போமாக இருந்தா ஹல்லேலூயா. சிலர் பொய்க்கு அடிமை, சிலர் ஏமாற்றுக்கு அடிமை, சிலர் வேற வேற காரியங்களுக்கு அடிமை, சிலர் எல்லாம் மொத்த அடிமையின் ரூபமாகவே வாழ்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கிருபை தாருமே என்று சொல்வதற்கு பதிலாக தேவன் நம் வாழ்க்கையில விளங்க பண்ணின கிருபையை பயன்படுத்தி, தேவன் நம் வாழ்க்கையில பிறப்பித்திருக்கிற கட்டளைகளை பயன்படுத்தி, தேவன் நம் வாழ்க்கையில் விடுதலை செய்திருக்கிற நன்மைகளை பயன்படுத்தி, பலனை பயன்படுத்தி அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோமாக இருந்தா, அந்த கிரியையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோமாக இருந்தா, ஹல்லேலூயா, அந்த ஏமாற்றிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோமாக இருந்தா
நிச்சயமாய் இந்த நாள் நம் வாழ்க்கையில் அதனுடைய மகிமை வெளிப்படுகிற நாளாய் மாறும். அல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, இன்றைக்கு நான் எழுந்து என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த கிரியையிலிருந்து, அந்த பேச்சிலிருந்து, அந்த பார்வையிலிருந்து வெளிவரப்போகிறேன். ஆண்டவரே, உடைய மகிமையை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.